உங்களுக்கு விறுவிறுன்னு தெரியுது ஆமா இல்லையா? தெரியுது மேம், அதுதான். நல்ல டிஃபரன்ஸ் So, தெரியுது difference இங்கெல்லாம். தெரியுது. ஆமா தெரியுது ஏன்னா மேம் இப்போ நல்லா. வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இவங்களுடைய செல்ஸ் லெவலில் டீப்பாக போகும்போது இது ஃப்ரீக்வன்சி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி இது பாருங்க, இது கொஞ்ச நேரம் அப்படியே நீங்களே வியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களுக்கு வேண்டாம்னா அதுவே கட் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக ஃப்ளோ ஆகலையே மெசேஜ் வந்துருச்சேன்னு சொல்லி நம்ம இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. 52 மினிட்ஸ்னா 52 மினிட்ஸ் வரலும் அது அந்த டைமிங் அதுலேயே ஆட்டோமேட்டிக் இன்டென்சிட்டியை வந்து நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து கை வச்சு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. சில பேர் மெசேஜ் வந்துருச்சேன்னு சொல்லி இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க, ஏன்னா ரொம்ப அதிகமாகிடும் இப்போ ஃப்ரீக்வன்சி. இது எப்படி மேம் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டா 52 மினிட்ஸ் இருக்கணும், அது நம்ம அதுவே விட்டுட்டு ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். ஓ அதுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கீங்களா? ஓகே ஓகே ஆமா நல்ல ஆமா யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. ஏன்னா லாக் போட்டுட்டு நம்ம பாட்டு எது வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நேயர்களுக்கு ரொம்ப இதுவா தான் பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளிப் இருக்கு ஷர்ட்ல வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி கிளிப் இருக்கு. நீங்க ஷர்ட்ல பின் பண்ணிக்கலாம், இல்ல சுடிதார்ல வந்து பின் பண்ணிக்கலாம். அதோ இப்போ நம்ம இது போட்டுட்டோமே அப்படின்னு உட்காரணும்னு அவசியம் இல்லை. நம்ம டே டு டே ஒர்க் நம்ம பாட்டு பண்ணிட்டே இருக்கலாம். இதை போட்டுட்டு ஜஸ்ட் ஃபோன் மட்டும் பக்கத்துல வச்சுட்டு என்ன ஃபோன் கூட இது என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க இப்போ ஃபோன் யூசேஜ் இருக்கு எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் இதில் ஆப்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துன்னு இருக்கும். ஸோ அந்த ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிட்டு இது இப்போ பாருங்க, இது எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து ப்ளூடூத்துன்னு இந்த இதில் இருக்கும். அந்த டிவைஸோடைய பேட்ரி இது காட்டும். அந்த பேட்ரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் எவ்வளோ தூரம் பேட்ரி இருக்குது, ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னா எவ்வளோ தூரத்துக்கு இது வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குன்றது காட்டும். அது கூடவே கீழே வந்து ப்ளூடூத்தோடைய பட்டனும் காட்டும். இப்போ நம்ம இங்கே போய் இந்த ப்ளூடூத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ப்ளூடூத் மட்டும்தான் டிஸ்கனெக்ட் ஆகும். ஆனால் ப்ரோக்ராம் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ப்ளூடூத் இங்கே பிளிங்க் ஆகுதுல்ல, ஆமாம் இந்த ப்ளூ கலர்லையும் க்ரீன் கலர்லையும் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ளூடூத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த ப்ளூ கலரில் பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த க்ரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே மேம். திருப்பி நம்ம ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே திருப்பி இது வந்து கனெக்ட் ஆகிக்கும். எந்த செகண்ட்ஸ்ல நம்ம இப்போ 48 மினிட்ஸ்ல நிறுத்தணும்னா திருப்பி அதுல இருந்து ரெஸ்டோர் ஆகும். இல்ல உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது அது காட்டும். இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் தான் ரிமைனிங் இருக்கு, இவ்வளோ தூரம் ரன் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே ப்ளூடூத்தை ஆஃப் பண்ணிடுறீங்க, ஆனால் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திரும்ப நீங்க ரீகனெக்ட் பண்ணீங்கன்னா அது என்ன இருக்குன்னா 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ஓடுனதே காட்டும், ரன் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் உங்களுக்கு 40 மினிட்ஸ் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ஃபோன் யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ப்ளூடூத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ இதுல போய் எனக்கு டிஸ்கனெக்ட் பண்ணது புரியலன்னா நீங்க ஃபோன்லயே ப்ளூடூத் இருக்கு இல்லையா, அதையும் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோன் ப்ளூடூத்தும் ஆன்ல இருக்கணும், இதோடைய ப்ளூடூத்தும் ஆன்ல இருக்கும் போது தான் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கு. இப்போ அதனால தான் நீங்கள் வந்து அந்த எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஃபீல் பண்ண முடியுது மேம், கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. இது வாங்கி யூஸ் பண்ண நம்ம நேயர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இப்போ மேம் இப்போ போட்ட உடனே அந்த ஆன் பண்ண உடனே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் சைக்கிளில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் தான் நம்ம இவங்களுக்கு ரன் பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பேசுகிற வரைக்கும் கூட அவங்களுக்கு பியூர் போயிட்டுருக்கோம். ஸோ பியூரோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, பியூரோடைய சாராம்சம் என்ன, அதுக்குன்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம கோல் சைக்கிளில் 7 ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 7 சப் ப்ரோக்ராம்ஸ், அந்த 7 சப் ப்ரோக்ராம்ஸில் பியூர் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்காது. ஸோ பியூரோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டியது இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து, அதாவது இந்த ஹீலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலைஸ்டு மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, IMFன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டிவிஜுவலைஸ்ட் மைக்ரோ கரண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த IMF வந்து நமக்கு முதல்ல வந்து தோதாக வந்து செட் ஆகணும் இல்லையா. இப்போ அது செட் ஆகிறதுக்கு நம்ம வந்து இதுதான் அந்த பியூர்ன்ற ப்ரோக்ராம் ஸ்டார்டிங் பாயிண்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நமக்கு ஒத்து வரணும் செட் ஆகணும்னா அது கொஞ்சம் பழக்கமாகணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ இத்தனை நாள் வந்து வேற ஒரு லெவலில் இருப்பாங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சின்றதை வந்து நம்ம உள்ளே வந்து செலுத்துகிறோம். அப்போ வந்து அந்த ஃப்ரீக்வன்சி செட் ஆகிறதுக்கு இந்த பியூர் ப்ரோக்ராம் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அது கூடவே இது என்ன பண்ணும், உங்களுடைய பாடியோடைய எனர்ஜெட்டிக் ஃபீல்டே வந்து அது வந்து நம்மளை சுற்றி, நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்மளை சுற்றி வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத சூட்சும உடல்கள் இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது சொல்லியிருக்கோம். அதை வந்து சப்போர்ட் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுலேருந்து தான் இப்போ அடுத்தடுத்த ப்ரோக்ராம் போகும்போதெல்லாம் இன்னும் எஃபெக்டிவாக நீங்கள் ரிசீவிங் மோடுக்கு வரதுக்கு இந்த பியூர் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே மேம். ஓகே. ஸோ இப்போ பியூர்லே அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுலேயே நம்ம இப்போ பியூர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுக்கு ரன் ஆகட்டும். அடுத்த ப்ரோக்ராம் நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா கேர்ன்னு இருக்கு. ஸோ கேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா வெளியில் ஃபிசிக்கல் பாடியில் வந்து ஒரு கண்டிஷனாக அது ஹெல்த் ப்ராப்ளம், அதாவது டயபெட்டிக்காக இருக்கலாம், ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், இல்லை எந்த ஒரு ரிலேட்டடான எதுவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அது எங்கே ஆரம்பிக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வீக்காக இருக்குது. அந்த ஆரான்ற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்கிறதால தான் அவங்களுடைய ஃபிசிக்கல் பாடியில் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸாக அது வந்து வெளியில் காட்டுது. ஓகேவா? இது நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து ஃபிசிக்கல் பாடியில் எனக்கு முட்டி வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, எனக்கு கழுத்து வலிக்குது, எனக்கு கண்ணில் கோளாறாக இருக்குது, எனக்கு பல்லு வலிக்குதுன்னா அது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது? பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதோ கோளாறாக இருக்கிறதால தான் உங்களுடைய எந்த ஃபிசிக்கல் பாடியிலேருந்து எந்த இடத்துல வீக்காக இருக்கோ அந்த இடத்துல அது பெயினாவோ ஒரு சிம்டமாவோ அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. நம்ம இதை யூஸ் பண்ணுறது மூலமாக அதை நம்மளால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இது வீக்காக இருக்கிற செல்ஸ் ஆகட்டும், வீக்காக இருக்கிற அந்த ஃப்ரீக்குவன்சி ஆகட்டும், அதை வந்து இந்த கேர்ன்ற ப்ரோக்ராம் மூலிமா நம்ம வந்து கொடுத்து அதை வந்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேரோடைய இதில் இந்த வீக்கெண்டு ஃப்ரீக்வன்சிஸை வந்து பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க, திடீர்னு வந்து எனக்கு முட்டி வலிக்குது, என்னால் இப்போ நடக்க முடியல, எங்கேயோ வந்து மசில் ஸ்பேசம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாள்பட்ட நோய் கிடையாது, அது வந்து திடீர்னு தான் ஏற்பட்டிருக்கும். அப்போ எதனால் ஏற்பட்டிருக்கு? ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கும். இல்லைன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அதிகமாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்கனவே வீக்காக இருந்திருக்கும். அந்த வீக் பாயிண்டில் போய் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு அது பெயின் சிம்டமாக வெளியில் காட்டியிருக்கும். ஸோ அதை வந்து இந்த கேர்ன்ற ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணும்போது அதுலேருந்து அவங்க ரிலீவ் ஆகும்போது அந்த வீக்கெண்டு ஃப்ரீக்வன்சியை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அது வழியாக அந்த ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அந்த இன்னர் எதுவும் அவுட்டர் எதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹெல்த் வைஸாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ அதுக்காக இந்த கேர் ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தாச்சு, கேர் பார்த்தாச்சு, அடுத்து நம்ம இதை பற்றி பேலன்ஸ் வந்து பண்ணணும். இப்போ வந்து பேலன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இப்போ எதுவாக இருந்தாலுமே வந்து அதிகமோ குறையவோ இருக்கவே கூடாது. எது இப்போ சாப்பாடாக எடுத்துக்கிட்டாலும் சரி, எதில் இருந்தாலுமே சரி, அதிகமாகிறதும் நோய், குறைஞ்சாலும் நோய். நம்ம வந்து ஒரு நேச்சுரோபதி லெவலில் நம்ம அந்த இதில் வந்து ஹெல்த் ரிலேட்டட்லாம் பார்த்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவல் லெவலில் நம்ம வந்து எனர்ஜி பேஸ்டாக பார்த்தாலும் சரி, அதிகமானாலும் அதுவும் வந்து ஒரு டிஃபெக்ட் தான், குறைஞ்சாலும் டிஃபெக்ட் தான். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பேலன்ஸுன்றது செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரியான எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு உங்களுடைய ஃப்ரீக்வன்சியில் இருக்கோ, உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரோக்ராமே நமக்கு வந்து சரி பண்ணிடுமானா, சில பேருக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போ க்ரானிக்காக இல்லாமல் ஒரு அந்த டைமில் அக்யூட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் ஹார்மோனியை ரன் பண்ணும்போது அவங்களுடைய ஓவரால் செல் இதிலே வந்து பேலன்ஸ் கிடைச்சாலும் இன்ஸ்டண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதை வந்து சொல்லியும் இருக்காங்க, ஃபீட்பேக்காகவும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீடியோவில் நம்ம நேர்கீழே போட்டிருந்ததை நம்ம பார்த்தோம் மேம். ஸோ இப்போ வந்து பேலன்ஸ் இதில் இந்த இதை வந்து நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் அடுத்த சப் ப்ரோக்ராம் வந்து பீயிங்ன்றது சொல்லுவோம். இப்போ பீயிங்னா என்ன? நம்ம வந்து யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம பீயிங்னஸ், அதாவது பீயிங்னாவே சோல் லெவலில் இருக்கணும். அந்த கனெக்ஷன் வந்து டு த சோல் கோர் லெவலில் நம்ம இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ அந்த பீயிங்னஸ் வந்து நம்ம இருந்ததுனாவே பீயிங்லேருந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த டூயிங்க்கு வரும். அப்போ அந்த ஆக்ஷன் வந்து டூயிங்கில் நம்ம கொண்டு வரோம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய ரிசல்ட் வந்து ஹேவிங் அப்படின்றது சொல்லி யூனிவர்ஸ் வந்து சொல்லுது. இது வந்து யூனிவர்ஸலோடைய
லாங்குவேஜ்னே சொல்லுவாங்க. எப்போ சொல்லுவாங்க, இப்போ நம்ம எல்லாமே என்ன சொல்லுவோம், எனக்கு கிடைக்கட்டும், நான் அது கிடைச்ச பிறகு நான் செய்கிறேன், நான் செஞ்ச பிறகு நான் வந்து என்னுடைய நிலைக்குள்ளே போக பார்க்குறேன், சோல் லெவலுக்கு போக பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதுதான் தவறான விஷயம். எல்லாருமே முக்கால்வாசி எப்படி இருக்காங்கன்னா, ஹேவிங் எனக்கு கிடைச்ச பிறகு நான் டூயிங்க்கு வரேன், அதுக்கப்புறம் நான் பீயிங்க்கு வரேன், தலைக்கீழே படமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தலைக்கீழே பண்ணுறதால என்ன ஆகுது, யாருக்குமே தேவையான ரிசல்ட்டும் கிடைக்கிறதில்ல. முதல்ல வந்து சேலஞ்சுக்குள்ளேயே தான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுலேயே வந்து ஒரு ஈஸி கோயிங்காக இப்போ நம்ம எடுத்தோமா அதுக்கு சட்டுன்னு முடித்தோமா அதில் நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் வந்து அப்படின்றதே இருக்காது. ஆனால் நான் வந்த பிறகு பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி போட்டுகிட்டே போகிறதுக்கு இல்லாமல் அந்த இதுவே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டராக வந்து முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், யூனிவர்ஸோடைய லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம பீயிங்னஸில் இருக்கணும், பீயிங்னஸ்ல இருந்து நம்ம வந்து டூயிங்க்கு வரணும். அப்போ நீங்கள் ஆக்ஷன் பண்ணுறீங்கன்னா அதோடைய ரிசல்ட் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஹேவிங், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சரியா? அப்போ நம்ம பீயிங் எப்படி இருக்குது, பீயிங்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், யோகா பண்ணுங்கன்னு சொல்லுவோம், மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், உங்கள் சோலோட கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஸோ உங்களோட சோலோட நீங்கள் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து உள்வாங்கி உங்களோட இன்னர் காம்னஸை ஃபீல் பண்ணுறது எல்லாமே நம்ம தனித்தனியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதெல்லாம் மேனுவலாக பண்ணுறது என்னால் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறேன், இதுக்கான எல்லாமே என்ன சொல்லலாம், ஒரு 5 நிமிஷம் கூட தனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீயிங்ன்ற ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணி இந்த இதை வந்து நம்ம இந்த மாதிரி இதை பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே அந்த பீயிங் ஹார்மோனி வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன ஆகும், அந்த ஃப்ரீக்குவென்சி உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுற ஃப்ரீக்குவென்சி வந்து அந்த சோல் கனெக்ஷனை வந்து நீங்கள் நல்லா வந்து உணரத்துக்கான சக்தியை வந்து உங்களுக்குள்ளே வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே தெரியாது இந்த ஃப்ரீக்குவென்சி என்ன பண்ணோன்னா டீப் டவுன் டு த இன்ஃபர்மேஷன் ஃபீல்டே அதை கரெக்ட் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட்லேயும் சரி உங்கள் எமோஷன்லேயும் சரி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ க்யூருக்கு வந்து 52 மினிட்ஸ் போடுன்னு சொன்னீங்கல்ல மேம், அந்த மாதிரி பீயிங்க்கு எவ்வளோ நேரம் மேம் வைக்கணும்? பீயிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து டைம் ஃப்ரேம் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு அவங்க டெவலப் பண்ணும்போது இந்த டிவைஸை டெவலப் பண்ணும்போது இன்பில்ட்டாக செக் பண்ணி அதெல்லாம் வந்து இதெல்லாம் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா ஜஸ்ட் நம்ம இதை போட்டுட்டு இதை நம்ம ஆன் பண்ணாலே நமக்கு தேவையான இதுவெல்லாம் அதிலேயே செட் பண்ணி இருக்கிறதுங்கிறது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் தான். சொல்லுங்க. ஸோ அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக செட் பண்ணது. இதை பற்றிலாம் நம்ம worry பண்ண வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அந்த டைமுக்கு கொடுக்கும்போது அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக